நான் ஒன்றை இழந்திருக்கிறேன் என்றால் இதை காட்டிலும் மேன்மையானது எனக்கு உண்டு. எடுத்த ஒரு வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம், லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் சொல்லுங்க. என்னுடைய விஷயத்துல, என் விஷயத்துல மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்றால், என் வாழ்க்கையில ஒரு தீமை நடக்கிறது என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த தீமையும் என் எதிர்காலத்தில் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேரை நம்ப முடியுது? அப்பா, நான் உண்மை கூப்பிடுகிற பிள்ளை, நான் அநேகரை நோக்கி கூப்பிடுகிறவன் அல்ல, இரவும் பகலும் நான் உண்மையே நோக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான நேரத்தில் என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிறார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே. சொல்லுங்க, என்னுடைய அப்ப என் விஷயம் ஏசப்பாவுக்கு தெரியுமா? ஏசப்பாவுக்கு தெரியாம என் வாழ்க்கையில நடக்காது. என் விஷயத்தில் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அங்க ஆண்டவர் ஒரு क्वेश्चन கேட்கிறாரு, சபையே நீ என்ன பதில் சொல்ல போற? ஏசப்பா நியாயம் செய்வாங்களா? சத்தமா சொல்லணும், நியாயம் செய்வாரா செய்ய மாட்டாரா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்வார், அவர் ஒன்றையும் மறக்க மாட்டார். கரங்களை தட்டி கத்தரிக்க சொல்லுங்க, சத்தமா கரங்களை தட்டி. மனிதனை உயர்த்த அல்ல, ஆண்டவரை உயர்த்துகிறேன், ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டி சொல்லுங்க, அவர் என் விஷயத்தில் நியாயம் செய்வார். அடுத்த வார்த்தையிலே சொல்றார் பாருங்க ஆண்டவர், சீக்கிரத்துல அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஏசப்பா யாருக்கு சொல்றாரு? என்னை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை தெரிந்தவர் எனக்கு சொல்லுகிறார், என் வலது கையை பிடித்து சொல்லுகிறார், என்னை பார்த்து சொல்லுகிறார், என்னை அரவணைத்து சொல்லுகிறார், என்னோடு அவர் பேசுகிறார், உனக்கு நான் நியாயம் செய்வேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தோடு நாம் இதை பார்த்து நாம் கடந்து போவோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை சத்தமாய் வாசிக்க கேட்போம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியாவை முற்றுகை போட்டான். ஆண்டவரே, 11 மாதங்கள் கடந்து 12வது மாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் ஒரு பாளையம் இறங்கி இருக்கிறதுப்பா. நிற்க நிலையில்லை, எங்களால் போக முடியவில்லை, நான் என்ன செய்வேன் என்பது தெரியவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்துல அவர் நியாயம் செய்வார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறதான நேரத்திலே அந்த 25ஆம் வசனம் தான் 25ஆம் ஆண்டு நாம் கடந்ததற்கு அடையாளம். 25ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அதனால் சமாரியாவிலே என்ன பஞ்சம்? சாதாரண பஞ்சம் அல்ல, கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஆண்டவரே, என் தொழில்களிலே பஞ்சம், என் குடும்பத்திலே பஞ்சம், நான் வாழுகிற வாழ்க்கையிலே பஞ்சம். அப்பா, உம்மிடத்திலே தஞ்சம் அடைந்த எனக்கு பஞ்சத்தை பார்த்து கொண்டிருக்கிற, பஞ்சம் என்பது வனாந்திரம், ஒன்றும் இல்லாத சூழல் எல்லாம் இருந்தது. ஆனால் முற்றுகை போடப்பட்டதுனாலே ஒரு காரியமும் உள்ளே வர முடியவில்லை, வெளியே கொண்டு போக முடியவில்லை. எல்லாம் இழந்த சூழ்நிலை. இழந்து போய் வந்திருக்கிறாயா? மரித்த அனுபவத்தில் வந்திருக்கிறாயா? இனி நடக்கவே நடக்காது என்று சொல்லுகிற அனுபவத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பா என்றால் இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்திலே பேசுகிற வார்த்தை தான் இது. வேதம் சொல்லுகிறது, ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுகளுக்கும் புறாக்களுக்கு போடுகிற பயிர் 5 வெள்ளிக்காசுகளுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். என்னிடத்தில் இருக்கிற சந்தோஷம், என்னில் இருக்கிற சமாதானம், என்னில் இருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து போகிற வரைக்கும் என்னை காயப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, ஒரு மரத்தை வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒண்ணு கோடாரி ஷார்ப்பா இருக்கணும். ஷார்ப்பா இருந்தா ஒரே வெட்டுல அது விழுந்துடும். ஆனா வெட்ட வெட்ட அந்த மரம் நின்று கொண்டே இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க, அது கீழே விழுகிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான், வெட்டிக்கிட்டே இருப்பான். அதே போலதான் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிற வரைக்கும், நீ அழுகிற வரைக்கும் உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்காக ஒரு வார்த்தை வருகிறது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். உன்னை தூக்குவது மனிதன் அல்ல, உன்னை தூக்குவது ஆண்டவர். கரங்களை தட்டி சொல்லுங்க, என் அன்பு தேவ பிள்ளையே, நீ என்னை விட தள்ளினாய், ஆனால் ஆண்டவரோ எனக்கு உதவி செய்து கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரின் கர்ப்பத்திற்குள்ளே, உனக்குள்ளே, உன் வீட்டிற்குள்ளே, உன் குடும்பத்திற்குள்ளே அது இறங்கி கொண்டிருக்கிறது. வார்த்தை மாம்சமானது என்றால் உனக்குள்ள அது கிரியையை நடப்பிக்காத மகனே, மகளே, அவர் உனக்கு நியாயம் செய்வார். இழந்ததை குறித்து கலங்காதே, கர்த்தர் கொடுக்க போவதை குறித்து ஆராதித்துக் கொண்டது. வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் கிடைக்கல. 26வது வசனத்தின் 2ஆம் பகுதி, ஒரு ஸ்திரீ, அந்த ஒரு ஸ்திரீயாய் இந்த சபையை எடுத்துக் கொள்ளுவோம் என்றார். அந்த ஸ்திரீ வாசிங்க, ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய ஆண்டவனே ரட்சியும், இது உலகத்தின் உறவுகள், அப்பா எனக்கு உதவி செய்ய முடியுமா? அநேக கதவுகளை தட்டிவிட்டேன் ஆண்டவரே, அநேகரிடத்தில் என் காரியத்தை சொன்னேன் ஆண்டவரே, ஆனால் பதில் வரவில்லை. அதற்கு ராஜா சொன்ன மறுமொழி என்ன தெரியுமா? 27வது வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தார். ஏன்னா அவனுக்கே சாப்பாடு இல்ல, அவன் வீட்டுல அரிசி இல்ல. என்னிடத்தில் அரிசி கேட்கிற நேரத்தில் என்னால் எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கான ஒரு களஞ்சியம் இருக்கிறது. எடுக்க எடுக்க குறையாத அட்சய பாத்திரம், ரட்சிப்பென்னும் பாத்திரம் உன்னிடத்தில் இருக்கும் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்பவும் தண்ணீரும் குறையாமல் கர்த்தர் உன்னை இதுவரை நடத்தினார் அல்லவா? இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார், இனிமேலும் நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார். எந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், காலம் உயர்வாய் இருந்தாலும் காலம் தாழ்வாய் இருந்தாலும், எந்த நிலையில் நீ இருந்தாலும், மரண பரியந்தம் உன்னை நடத்த ஒருவர் இருக்கிறார். உன்னை நடத்த ஒருவர் வருகிறார். உன்னை விசாரிக்க ஒருவர் வருகிறார். அவர்தான், அவர்தான், அவர்தான். இவ்வளவு நாளும் நீ பாடிக்கொண்டிருந்தாலே அந்த ஆண்டவர் உன்னை நடத்துவார் அல்ல. நீயா கரவோ சக்கரவோ சமகரவோ அந்தரித்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அவர் பொறுமையா இருக்க மாட்டார். அவன் வருவார். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிப்பேன்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும் என்று பரலோக தேவன் சொல்லுகிறார். உன் திராட்சை ஆலையில எண்ணெய் புரண்டோடும் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். மனிதன் களஞ்சியத்திலிருந்து கொடுக்க முடியாது, ஆலையிலிருந்து கொடுக்க முடியாது. ஆலயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு திருச்சபையே, ஒரு விசையாய் உன்னிடத்திலே சொல்லுகிறேன், உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும். நம்ப முடியவில்லையா என் அன்பு தேவ பிள்ளையே? நம்ப முடியாத காரியங்களை கர்த்தர் உனக்காய் செய்ய துவங்கிவிட்டார். உன் கண்கள் அதை காணும், உன் கைகள் அதை அனுபவிக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, 33வது வசனத்திலே 2ஆம் பகுதி சொல்லுகிறது, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. ஏன் கர்த்தரால் எனக்கு பொல்லாப்பு உண்டாகிறது? என் அன்பு தேவ பிள்ளையே, வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, தேவனோடு போர் செய்யாமல் பாருங்கள். நான் ஆண்டவரோடு ஜெபத்தில் போராடுவது நல்லது, ஆனால் உலகத்திற்கு போய் நான் ஆண்டவரோடு போராடுவேன் என்றால் கர்த்தரால் எனக்கு பொல்லாப்பு வரும். என் வாழ்க்கையில சில தீமையான காரியங்கள், சில அசாத்திய காரியங்கள், வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்திருக்கிற விடுவிக்கப்பட வேண்டிய நான் விடுவிக்கப்படாமல் இருக்கிறேன் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, தேவன் இல்லாத இடத்துல தேவ பிள்ளைகள் கூடக்கூடாது. தேவன் இல்லாத இடத்துல
தேவ பிள்ளைகள் தங்கள் வார்த்தைகளை செலவு பண்ணக்கூடாது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் சிம்சோனை மகிமையாய் அபிஷேகித்தார். உண்மை. ஏன் ஆண்டு போனா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, அவன் உள்ளே இருந்தபடியால் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஆனால் அந்த பெலிஸ்தியரோடு அவனும் ஆண்டு போனான். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ எங்கே இருக்கிறாய்? செபிக்கிற இடத்தில் இருக்கிறாயா? உனக்கு நியாயம் வர வேண்டும் என்றால் வேதம் இருக்கிற இடத்தில் கூடுகிறாயா? கூடுகிற நேரத்தில் வேதத்தை பேசுகிறாயா? வேதத்தை தவிர்த்து வேறு காரியத்தை பேசுகிறாயா? வார்த்தை சொல்லுகிறது, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன? நான் ஆண்டவருக்காக காத்திருக்கணும். என் வாழ்க்கையில் எல்லாம் தீமையாய் நடக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, திரையை நான் பார்த்து கொண்டிருக்கிறாயே தவிர திரை மறைவாய் ஒருவர் உனக்காய் காரியத்தை செய்வது உனக்கு இன்று தெரியாது. நாளைக்கு கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த நாள், இந்த நாள், அந்த நாள் ஆண்டவரே உங்களோடு நான் வரப்போகிற நாள். அங்கே கண்ணீர் இல்ல, அங்கே அழுகை இல்ல, அங்கே துக்கம் இல்ல, அங்கே மரணம் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவருடைய வருகை வருகிறதான் அந்த நாளிலே. ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்க கூட நான் வருவேன் சொல்லுகிற தேவ பிள்ளைகளை கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஆமென், ஆமென். உயர்த்தப்படுகிற கருத்து பரலோகம் பார்க்கட்டும். உயர்த்தப்பட்ட கருத்து ஆண்டவர் பார்க்கட்டும். அப்பா பார்க்கிற நேரத்துல ஐயோ என் பிள்ளை எப்படி என்ன ஆராதிக்கிறான்னு சொல்லி நியாயம் செய்வார். சொல்லுங்க, நியாயம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் கடைசி வசனத்துல ஆண்டவருக்காக நான் யார் காத்திருக்கணும்னு ராஜா கேட்ட உடனே வார்த்தை பரலோகத்துல இருந்து வந்துருச்சு. எத்தனை பேர் உடைந்து போய் வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க? அப்பா, நாளை என்பது எனக்கு இருக்குதா? என் அன்பு தேவ பிள்ளை, நாளை உண்டாக்கின தெய்வத்தை அல்லவா ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கானதை தீர்மானிப்பது மனிதன் அல்ல, உனக்கானதை தீர்மானிப்பது ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துல, அப்பொழுது எலிசா, யார் வார்த்தையை கேட்கணும்? மனித வார்த்தைகளை கேட்டு கலைந்து போன மேகமே, உடைந்து போன பாத்திரமே, உன்னை உருவாக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. நல்லா போயிட்டு இருந்ததுமா தொழில், இன்றைக்கு என் தொழில் நடக்கவில்லை என்றால் நீ எங்கே இருக்கிறாய்? நல்லா இருந்த குடும்பம் ஆண்டவரே, இன்றைக்கு அதற்குள்ள ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது என்றால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாய தீர்ப்பு இல்லை. நியாய தீர்ப்பு வரக்கூடாது என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, 7ஆவது நாள் ஓய்வு நாளில் மாத்திரம் தேவ சமூகம் அல்ல, தேவனுடைய சமூகத்தில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சத்தியத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு தெரியுமா? ஆண்டவரே, ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்து நான் ஓய்ந்திருப்பேன், மீதி 6 நாட்கள் என் இஷ்டப்பட்ட வாழ்க்கை. இன்னும் 7 நாட்களும் உமக்காக இருப்பேன் ஆண்டவரே. உங்க பாதத்தில் இருப்பேன். நான் கிச்சன்ல இருந்தாலும் உங்களை பாடிக்கொண்டு இருப்பேன், நான் பெட்ரூம்ல இருந்தாலும் உங்களை பாடிக்கொண்டு இருப்பேன், நான் சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து என் வேலைகளை பார்த்தாலும் என் இருதயம் உங்களை பாடிக்கொண்டு இருக்கும் ஆண்டவரே. இப்படிப்பட்டவர் அவர்கள் தான் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள். அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கொடுக்க முடியும், எல்லாருக்கும் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளையே, எலிசாவிற்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவன் சொல்லுகிறான், கேளுங்கள், நாளை சொல்லுங்க, நாளை என்பதே எனக்கு இல்லை என்று சொல்லி காணல் நீரை போல் பார்த்து கொண்டு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கான ஒரு நாளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த நாள் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியல் ஆயத்தப்படுத்தி சொல்லுங்க, வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் பாத்திரத்தை, என் தலையை என்னையார் அபிஷேகம் பண்ணுவார். இப்ப சொல்லுங்க, என் பாத்திரம், என் பாத்திரம், என் பாத்திரம். என் அன்பு தேவ பிள்ளை, உன் குடும்பம் என்கிற பாத்திரம், உன் ஊழியம் என்கிற பாத்திரம், உன் வேலை ஸ்தலம் என்கிற பாத்திரம் நிரம்பி வழியும். சொல்லுங்க, ஆண்டவரே, குறையா இருந்துச்சு, நிரம்புவது கடினம், ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருகிற நேரத்தில் அது நிரம்பி வழியும். என் அன்பு தேவ பிள்ளையே, என்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கு காண மாட்டாய். நாளை கர்த்தர் உனக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாளை இந்நேரத்தில்
ஆண்டவரின் வாசலிலே இன்றைக்கு கர்த்தருடைய வாசலுக்கு தேடி வந்தாய் அல்லவா? உன் வீட்டு வாசலில் பாவம் அல்ல, உன் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கும். அங்கே சங்கார தூதன் வரமாட்டார். கர்த்தர் உன்னை உயிரோடு காப்பார். உனக்கான காணானை கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுவார். வேதம் சொல்லுகிற வார்த்தைகள் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா, ஒரு சேக்கலுக்கு 2 மரக்கால் கோதுமைமா, ஒரு சேக்கலுக்கு வெட்கப்படும் என்றார். சொல்லப்படுகிற நேரத்துல இது நடக்குமா? இது கிடைக்குமா? டாக்டர் சொல்லிட்டாங்க, உறவுகள் சொல்லிடுச்சு, ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க, என் காலேஜ்ல சொல்லிட்டாங்க, எனக்கு பிரபலமானவங்க சொல்லிட்டாங்க. யார் சொன்னாலும் சரி, அதை ஆண்டவர் அவமாக்குவார். இல்லாதவை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம் அல்லவா? என்னில் சுகம் இல்லை, இன்றைக்கு சுகம் உண்டாகும். என்னிடத்தில் அநேக காரியங்கள் இல்லை. நான் இப்படியாய் சொல்லுகிறேன், இல்லை என்பதே என் கரத்துக்கு இல்லை. சொல்லுங்க, எல்லாரும் கையை பார்த்து சொல்லுங்க, இல்லை என்பதே இந்த கரத்துக்கு இல்லை. இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம், இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஈசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம் ஆண்டவரே. அவன் வார்த்தை ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. ஆனா அங்க ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த பாத்திரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அது மனுஷனுடைய வார்த்தையா பார்த்துச்சு. ஊழியக்காரனின் வார்த்தைகளாய் பார்த்தாய் என்றால் நாளை என்பது உனக்கு இல்லை. கர்த்தருடைய வார்த்தையாய் பார்த்தாய் என்றால் ஒரு நாளில் ஆண்டவருடைய பார்வையில 1000 நாள். சொல்லுங்க, 1000 நாள். ஏசப்பா உனக்கு ஒரு நாளை கொடுத்தா 1000 நாளை கணக்கு பண்ணா 1 வருஷத்துக்கு மேல. அப்ப என் வாழ்க்கையில 1 வருஷம் எனக்கு கேரண்டி, என் ஆசீர்வாதம் கேரண்டி. நாளைய என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. சொல்லுங்க, என் காலங்களை சமயங்களை அவர் மாற்றுவார். என் காலங்கள் அவரிடத்தில் இருக்குது என்றால் இன்றைக்கு என் கெட்ட நேரம் இந்த நிமிடத்துல நல்ல நேரமாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க சொல்லிட்டாங்க, எவன் சொல்லியா நடக்காது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான பொறிச்சொல்லும் இல்லை. இன்னும் கொஞ்ச காலத்தில் தேவன் என்னென்ன செய்தார் என்று இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் தனிப்பட்ட காரியத்துல கர்த்தர் என்ன செய்தார் என்று சாட்சிகளை வந்துருங்க, அடுக்க போறீங்க. அப்ப சொல்லுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இவனிடத்திலிருந்து வார்த்தை வந்த உடனே என் அன்பு தெய்வங்களே, அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை பார்ப்போம். எரேமியா 31வது அதிகாரம். என் ஆண்டவருடைய வார்த்தை வந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி காண்பித்து தருகிறேன். எரேமியா 31வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். யாரு? நம்ம தான். நாங்க வந்திருக்கிறோம்ப்பா, எங்க விஷயத்துல ஒரு நன்மை நடக்கணும் ஆண்டவரே, என் கேஸ்ல ஒரு நன்மை நடக்கணும், என் ஊழியத்துல ஒரு நன்மை நடக்கணும், என்னுடைய தொழில ஒரு நன்மை நடக்கணும், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார் அல்லவா? அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே, சமாரியாவின் வாசல்ல பஞ்சம், ஆனால் வானத்தில் உட்கார்ந்திருக்கிற என் தகப்பனுடைய வீட்டிலே என்றைக்குமே பஞ்சம் என்பது கிடையாது. பஞ்சமாய் வந்த உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து என்ன தெரியுமா? பாடல் ஆராதனை, துதி ஆராதனை. கம்பீரித்து பாடினீர்கள் அல்லவா? பரலோகத்தை கீழே கொண்டு வந்தீர்கள் அல்லவா? மேலே இருக்கிறவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அருளும் கோதுமை. சமாரியால கோதுமை இல்லை. என் ஆண்டவருடைய வீட்டில் அப்பம் இல்லாமல் இருக்காது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பார். இங்கே உள்ளே வந்த உனக்கு பிழைப்பு, உனக்கு இழைப்பு என்பது இல்லை. கர்த்தர் உனக்கு இழைப்பார்களை தருவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகள் ஆகிய. ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலை வேணும், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், ஆண்டவரே என் பொருளாதாரம் நல்லா இருக்கணும், என் எதிர்காலங்கள் நல்லா இருக்கணும் என்று சொல்லி கர்த்தருடைய சந்நிதியில் வந்து கம்பீர சத்தத்தை ஏறெடுத்த என் அன்பு மகனே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நன்மைகளுக்காக எப்படி வந்தோம்? ஐயோ, மெசேஜ் தொடங்கிருச்சா? ஆண்டவரே பாடல் பகுதி முடிஞ்சிருக்குமா?
அசாத்திய சூழ்நிலைகளில கர்த்தரை பாடி துதிக்க ஓடி வந்த மகனே, நன்மைகளுக்காய் ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்மா எப்படி இருக்கும்? நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். சொல்லுங்க, என் தோட்டத்துல நான் வைத்த மரங்கள் எல்லாம் கனி கொடுக்க போகிறது. என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. என் தொழில் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. கரங்களை தட்டி சொல்லுங்க, வரையும் வறட்சி அப்பா அந்த வார்த்தை வந்ததிலிருந்து என் வாழ்க்கையிலே திரட்சி வரப்போகிறது. வறட்சியை கண்ட வருஷங்கள் அல்ல, திரட்சியை காண போகிறேன். என் கையை கண்ட திடப்படுத்துவீராக. என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுங்க அடுத்த வார்த்தை பாருங்க. ஆகாய் 2வது அதிகாரத்துல, ஆகாய் 2வது அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசப்பா, நம்ப முடியல. எப்படிப்பா செய்வீங்க? எங்கப்பா போவனா? எங்கேயும் போக வேண்டாம். கர்த்தருடைய கரத்திற்குள் அடங்கியிரு. பேழைக்குள் இருந்ததான நோவா கர்த்தருடைய பொறுப்பு. ஆண்டவருக்கு பின்னால் நடந்ததான ஆபிரகாம் கர்த்தரின் பொறுப்பு. ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நானும் நீயும் கர்த்தருடைய பொறுப்பு. என் நண்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டா? விதைப்பதற்கேண்ட ஒண்ணும் இல்லப்பா. அடுத்த வேளை எனக்கு என்னன்னு தெரியாது, சாப்பாடு இல்லை, எப்படி ஃபீஸ் கட்டுவான்னு தெரியல, எப்படி என் பிள்ளைகளை நடத்துவான்னு தெரியல. உனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். சகலம் அறிந்தவர் உன்னோடு பேசுகிறார். விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளை செடியும் எல்லாம் ஆசீர்வாதங்கள். இது எல்லாம் ஆசீர்வாதம். ஆனா இவைகளும் எனக்கு கனி கொடுக்கவில்லை ஆண்டவரே. நான் நம்பினதான காரியங்கள் எனக்கு கனி கொடுக்கவில்லை. ஏசாயா 54:10 மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகும், கர்த்தருடைய கிருபை அல்லவா உன்னை விட்டு விலகாது. எவைகள் உன்னை விட்டு மாறி போனால் திராட்சை செடி அகன்றது, அத்திமரம் அகன்றது, ஒலிவ மரம் அகன்றது, ஆனால் அகலாமல் ஒருவர் உன்னோடு இருக்கிறாரே, அவர் தான் உனக்காய் ரத்தம் சிந்தின ஆண்டவர். ஏன் அவர் உன்னை விட்டு அகலவில்லை? நீ அவருக்கு வேண்டும், நீ ஆண்டவருக்கு செல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, கனி கொடுக்கவில்லை. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்க பாருங்க, எல்லாரும் அந்த கை விட்டுட்டாங்கன்னா ஏசப்பா சொல்றாங்க, நான் சொல்லுங்க நாளைக்கு அற்புதம் செய்வேன் என்றவர் இன்னைக்கே உன் பக்கத்துல வந்துட்டார். ஏன் கவலைப்படுற? இன்னும் கொஞ்ச நேரம் தான். அவன் நிறகான் துன்மார்க்கன் இருக்கிற ஸ்தானத்தை பார்த்தால் அவனை நீ பார்க்க மாட்ட. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் இதுக்குதான் வந்திருக்கிறாங்க ஏசப்பா. நான் சொல்லுங்க, நான் பலவீன பகுதியா இருக்குதா, பலவீன பகுதியில கைய வச்சு சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு விடுதலையை தராங்க, ஏசப்பா எனக்கு சந்ததியை தராங்க, ஏசப்பா எனக்கு எதிர்காலத்தை தராங்க, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, கீழ்ப்படிந்து பா, கர்த்தர் உயரங்களை காட்டுவார். வேதம் சொல்லுகிறது, நான் இன்று முதல் உங்களை என்று சொல்லுகிறார். சொல்லுங்க, இந்த சத்தம் எத்தனை பேர் காதுல கேக்குது? ஒருத்தர் காதலையா? ஏசப்பா எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னும் சத்தமா சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டாய், அனுபவிப்பாய். என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிற அடுத்த வார்த்தையை பாருங்க. 2 ராஜாக்கள் 2:2 வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:2. அப்பொழுது ராஜாவுக்கு கையாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தில் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? பலிபீடத்திலிருந்து வார்த்தைகள் வருகிறதான நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாயா? இல்ல சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது இதெல்லாம் நடக்காது பிரதர், இதெல்லாம் நடக்காது சிஸ்டர், இப்படியெல்லாம் நடக்குமா? கேட்கிற மனிதனுடைய சத்தத்தை நீ கேட்கிறாயா? ஏதேனிலே கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டுக்கொண்டிருந்த நேரத்துல ஆதாமிடத்திலே பிழை இல்லை. ஆனால் அவனுக்கான ஒரு துணையை கர்த்தர் கொடுத்தார். இணை பிரியாமல் இருந்தார்கள், தோட்டத்தில் சந்தோஷமாக இருந்தார்கள். ஒரே ஒரு கனி விலக்கப்பட்டிருந்தது. 99 கனிகளின் மேல் அவர்கள் ஆசைப்படவில்லை. ஒரு சத்தம் உள்ளே வந்தது. அதாவது சத்தம் மாறுது.
ஊழியக்காரனின் சத்தம் மாறி அங்கே உனக்காய் என்ன வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறதோ அதை என்றைக்கு நீ உட்கொள்ளுகிறாயோ அன்றைக்கு உனக்குள்ளாய் ஆவிக்குரிய மரணம் நிகழ்கிறது. எப்படி ஒரு அம்மா பிள்ளைக்கு பக்கத்துல உட்கார வச்சு ஸ்லேட்ல ஏ போட சொல்லி கொடுத்து அவன் காலேஜுக்கு போனாலும் என் பிள்ளை எவ்வளவு அழகா எழுதுறான்னு பார்த்து புரியப்படுவான், பெருமைப்படுவான். அதே போலதான் ஆவிக்குரிய திருச்சபையில உங்களை வளர்க்கிறதான நேரத்தில் இன்றைக்கு காலத்துகளில் பெருகி இருக்கலாம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் பெருகி இருந்தாலும் தாய்க்கும் தகப்பனுக்கும் என் பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கிறான், என் அன்பு தேவ பிள்ளையே, சர்ப்பத்தின் சத்தத்தை கேட்டாலே அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருந்தும் ஒரு வேற்றுமையான புதுமையான சத்தம் உன் மனச மயக்கம், உன் சிந்தைய மயக்கம். என் அன்பு தேவ பிள்ளைகளை தெரிந்தாளின் மடியில் படுப்பதற்கு முன்பாக வரைக்கும் சிம்சோன் இஸ் a mighty man, அதாவது அவன் ரொம்ப பராக்கிரமசாலி. ஆனா யாரை எந்த பெரிதாளை அவன் ரொம்ப நம்பினானோ அவள் தான் அவனுக்கு கண்ணியாய் மாறினான். என் அன்பு தேவ திருச்சபையே, இன்றைக்கு உன்னிடத்தில் அநேக போதகங்கள் வந்தாலும் உன் திருச்சபையில் உனக்காய் கொடுக்கப்படுகிற வார்த்தை என்ன? இன்னைக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வார்த்தை கேட்டு போயிடும். ஆனால் ஊழியக்காரனை கர்த்தர் பாதத்தில் விழுந்து கிடக்க வைப்பார். வார்த்தையை உடனே கொடுத்து அனுப்ப மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் இரவும் பகலும் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை கீழே கொண்டு வந்த நேரத்தில் ஒரே நிமிடத்தில் சபை உடைக்க வைத்தது. ஆனாலும் வார்த்தை மாறல, திருப்பி ஆண்டவர் மேல கொண்டு போனாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, கர்த்தர் கொடுக்கும் வார்த்தை என்றென்றைக்கு மாறாது. சொன்னதுதான், செய்தான் நன்மை, செய்யதான தீமை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டு பண்ணாலும் அப்படி நடக்குமா? யார கூட்டது? ஏசப்பாவால செய்ய முடியுமா? அங்கே ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. உன் குடும்பத்துல இன்றைக்கு நடந்து வருகிற காரியத்தை பார்த்து உலகம் உன்னை பார்த்து கேட்கிறது அல்லவா? உன் ஆண்டவரை நம்பினாயே, ஆண்டவருக்கு காரியங்களை செய்தாயே, உனக்கு என்ன கிடைத்தது? அவர்களை பார்த்து சொல். அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றனா தீமை பெற வேண்டாமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் என்னையும் என் தலைமுறைகளும் எனக்காய் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் அது அவர் பொறுப்பு. கர்த்தர் எடுத்தார், 1 மடங்கு எடுத்ததை கர்த்தர் 2 மடங்காய் தருவார். என் ஆண்டவருக்கு வைத்திருக்க தெரியாது. நீ சுத்தமான விளங்கின பின்பு என் ஆண்டவர் உனக்கு நன்மையை வழங்காதிருக்கிறார். சோதிப்பார், உன்னை சாதிக்க வைப்பதற்கு வேதம் சொல்லுகிறது. அதற்கு எலிசாவுடைய பதில் என்ன தெரியுமா? உன்னுடைய கண்களால் அதை காண்பாய், அதுல சாப்பிட மாட்டாய். இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை கண்ண இயேசுவா காமிச்சிருக்கிறாங்க. ஏன் என் கைகளால் அனுபவிக்க முடியவில்லை? என் கைகளில் கரை இருக்கிறது, என் சிந்தையில் கரை இருக்கிறது, என் பாதங்கள் கரையில் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு இவனுக்கு எச்சரிப்பு கொடுக்க சபைகள் இல்லை. இன்றைக்கு உன்னை எச்சரிப்பதற்கு கர்த்தர் உனக்கு கொடுத்ததான ஆவிக்குரிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். எடுத்தவர்கள் வாசிங்க. ஆமோஸ் 3வது அதிகாரம், ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆமோஸ் 3:7. நல்ல கவனிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்த விசேஷம் இருக்குது. அங்கே வெளிப்படுத்தினவர் தான் ஒவ்வொரு ஆராதனையிலும் உனக்கு ஒரு வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷத்தை தருகிறார். காது உள்ளவன் கேட்கட்டும், கேளாதிருக்கிறவன் கேளாதிருக்கட்டும். அவர் என்ன சொல்ற தெரியுமா? தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு ரகசியங்களையும் என்ன பண்ண மாட்டார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, அன்றைக்கு மீரியாமும் ஆரோனும் கேட்டார்கள், மோசேயுடன் மாத்திரம் தான் ஆண்டவர் பேசுவாரோ? என் அன்பு தெய்வ பிள்ளையே, நான் திக்குவாயும் அந்த நான் உள்ளவன் என்று சொன்ன மோசே இடத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் வாயில் வார்த்தைகளை வைப்பேன், நீ கேட்டு அதை ஆரோனுக்கு சொல்லு. ஒருவேளை பாஸ்டர் இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் போட தெரியாம இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு அந்தஸ்துல பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம். ஆனா
ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே, உடைந்த இந்த கழுதையை தான் கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து நிறைத்து கொண்டிருக்கிறார். எனக்காய் அல்ல, பிள்ளைகளை வாழ வைக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர் சொன்னா நடக்குமா? நடக்குதோ நடக்கலையோ, என் வார்த்தை அல்ல, சொல்ல சொன்னது அவராயிருக்கும் என்றால் நிச்சயம் நிறைவேறும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, சகரியா 1வது அதிகாரம், சகரியா 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. சகரியா 1:17. எப்படி நிரம்பி இருக்குமா? இன்றைக்கு வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் குடும்பம் நன்மையால் பரம்ப போகிறது, உன் ஊழியம் நன்மையால் பரம்ப போகிறது, உன் தொழில் நன்மையால் பரம்ப போகிறது. வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். தடை செய்யாது. நான் எப்படி ஆண்டவரே தடை செய்கிறேன்? உன் வாய், உன் அறிக்கை. யாரிடத்தில் பேசுகிறாய்? என்ன பேசுகிறாய்? மரணமும் ஜீவனும் நியாயம் தீர்ப்பா. நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆண்டவரே, அவர்கள் எனக்கு விரோதமா பேசுறாங்க, பேசட்டும். உன் சத்துருக்களுக்கு மத்தியில தான் உனக்கு பந்தி. பேசட்டும். உன் சக்சஸ் எப்ப பார்க்கணும் தெரியுமா? உன் சத்துரு வாழ்ந்திருக்கிறான் என்றால் நீ சொல்லணும், எனக்கான நேரம் கிட்ட வந்துருச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆமான் உள்ள குதிரையில வராரு. மொர்தெகாய் எங்க உட்கார்ந்திருந்தாரு? வாசல்ல. போகும்போது யார் கீழே இருந்தா, யார் மேல இருந்தா? குதிரையில. மொர்தெகாய் குதிரைக்கு போயிட்டாரு. இவரு குதிரைக்கு முன்னால இதோ ராஜா கனப்படுகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படணும். தன் முகத்திலே துண்டை போட்டுக்கொண்டு அவன் வீட்டிற்கு போனான். இன்றைக்கு உன் நாளா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் நாளையை ஒருவர் உனக்காய் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அல்லவா? அந்த நாள் அப்படி இருக்காது. இன்றைக்கு உன்னிடத்தில் இல்லாத அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் தலைமுறைகளுக்கு கொடுக்கிற நேரத்தில் உயரத்திலே வைத்து உன்னை ராஜ வஸ்திரத்தினால் அலங்கரித்து ஒருவனும் தன் கையை காலை உனக்கு விரோதமாக நீட்ட முடியாதபடிக்கு கர்த்தர் நன்மையால் பரம்ப பண்ணுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது கொண்டு வந்த வார்த்தை அல்ல, பரலோகம் உனக்காய் அருளுகிற வார்த்தை. இன்னைக்கு உன் நிலையை பார்த்து உலக கிண்டல் பண்ணலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, பாஸ்டர் அங்க சர்ச்சு பெருசா இருக்கு, அங்க 3 ஆராதனை, ஏசி போட்ட சபை பாஸ்டர். ஒரு குடம் என்ன இருக்குதா? நீயும் உன் பிள்ளைய கூட்டிட்டு போய் உள்ள கதவை போட்டு, இன்றைக்கு சபைக்குள்ளாய் உன்னை வைத்து கதவை பூட்டி இருக்கிறார் என்றால் உன் பாத்திரத்துல ஆண்டவர் என்னை ஊற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார். நீ பாத்திரம் இருக்கா? இல்ல பாஸ்டர், எல்லாரையும் ஆண்டவர் நிரப்பினார். கரங்களை தட்டி ஆர்ப்பரி சபையை கொண்டு வந்த வார்த்தை என் பிள்ளைகளில கிரியை செய்ய போகிறது. சபையே சபையே ஆர்ப்பரி ஆர்ப்பரி. இது கர்த்தரின் யாகம், இது கர்த்தருடைய யுத்தம். என்ன என்ன என்னை உயிர்ப்பிக்கிறது? பெற்றுங்கள் சபையே. ரகபோ ஷகரபோ ஷகரபோ ஷகா ரிகமா ஷகரபோ ஷகரபா. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு குடம் எண்ணெய் போதுங்க. எலிசா கிட்ட 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிக்கிறேன். ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போய் அடிமைப்படுத்த வந்திருக்கிறான். என் பிள்ளைகளை அடிமையாய் அல்ல, சுயாதீனமாக்க என் ஆண்டவர் வந்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்ப வாசிங்க 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இந்த அற்புதத்தை யாரை கொண்டு கர்த்தர் செய்தார் தெரியுமா? குஷ்டரோகிகள். ஆண்டவரே, இன்றைக்கு உன் வேலையை நான் செய்யாமல் இருந்தால் நானும் குஷ்டரோகி தான். எனக்கு கை நல்லா இருக்கு, ஆனால் என் கை முடங்கி இருக்கும் என்றால் நானும் ஆவிக்குரிய குஷ்டரோகி தானே. அப்பா ஆண்டவரை, இத்தனை நாளும் என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனா இன்னைக்கு வார்த்தை எனக்கு நேரா வருதுப்பா. நாகமனை போல குஷ்டரோகியாக நான் உள்ளே வந்திருக்கலாம், ஆனால் நான் வெளியே போகிற நேரத்தில் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல கர்த்தரின் எண்ணெய் என்கிற அபிஷேகம் உங்கள் சிரசுகளில் உண்மையா இறங்கி இருக்கும் என்றால் என் அன்பு தேவ பிள்ளை, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல களங்கம் இல்லாத ஞான பாலின்மை வாஞ்சை உள்ளவர்கள் வெளியே போங்க. கர்த்தர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் என்ன நாடு? சபையில வந்தோம், உட்கார்ந்தோம், போனோம் என்பதல்ல. ஆண்டவர்
ஆண்டவரே, நான் பெற்ற இந்த அபிஷேகத்தை உலகத்தில் உண்மை அறியாதவர்களுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நான் மௌனமா இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் யாருதான சுமரும்? அப்பா எண்ணெய வாங்கின, வீட்டுல போய் பள்ளத்தை தோண்டி உள்ள வச்சுட்டார். 5 தாலந்துகளை வாங்கினவன் எத்தனையா மாத்தினான்? ரெட்டிப்பான நன்மையை தருவார். இன்றைக்கு தருவார். ஏசப்பா தர மாட்டாரு. 1 அவர் தருவார். 2 நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? கிரியை இல்லாத விசுவாசம். நான் செத்தவன் அல்ல, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதிக்க முடியாது. நான் உயிரோடு இருக்கிற உள்ளளவு நாம் தேவனை பாட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் மௌனமாக இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மையாருக்கு இதை அறிவிப்போம். எத்தனை பேர் அறிவிக்க ஆயத்தம்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். 4 கரங்களை பார்க்கிறேன், மீதி கரங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. சொல்லி வருவதல்ல, சொல்லாமல் வரணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவங்க காணிக்கையே வாங்குங்க. ஏசப்பா சொன்னா, மனப்பூர்வமாய் உன்னை கொடுத்தால்தான் பரலோகம் உன்னை அங்கீகரிக்கும். ஏதோ தானோட தேவனுடைய சமூகத்துக்கு வரக்கூடாது. 2 பேர் காணிக்கை கொண்டு வந்தான். காயினும் 2 பேருடைய காணிக்கை இருந்தது உண்மை. 2 பேரையும் ஆண்டவர் அங்கீகரிக்கணுமே. அங்கீகரிக்கப்பட்டவன் யார்? அவன் மரித்தும் பேசுகிறான். நான் சொல்றது புரியுதா? இன்றைக்கு மரணம் எனக்கு வந்தாலும் என் மரணத்திற்கு பிறகு கர்த்தர் என்னை பேச வைப்பார். என் நண்ப தேவ பிள்ளையே, 16வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 7:16. அப்பொழுது எப்ப நீங்க போய் சுவிசேஷம் சொன்னால்தான், உன் மூலமாய் தான் சுவிசேஷம் வெளியே பிரசங்கிக்கப்படும். ஆசீர்வாதம் உன் வீட்டில் மாத்திரம் அல்ல, அநேக வீடுகளுக்கு பரவி செல்லுகிற ஆற்றை போல் பரவி செல்லும் என்றால் கர்த்தர் உன் விஷயத்தில் நிச்சயம் நியாயம் செய்வார். ஒருவேளை டிலே ஆகலாம். ஆபத்து 2-3 சொல்லுவதன் சொன்ன மாதிரி குறித்த காலத்திற்கு தரிசனம் நீதான். அது பொய் சொல்லாது. உன்கிட்ட நிச்சயம் வரும். அது தாமதிக்காது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஜனங்கள் புறப்பட்டு சீரியாவின் பாளையத்தை கொள்ளையிட்டார். உன்னிடத்திலிருந்து கொள்ளையாடப்பட்ட பொருட்களை தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது போல, எதையெல்லாம் இழந்தாயோ இந்த 12ஆம் மாதம் முடிவதற்கு முன்பாய் உன் கரத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நிச்சயம் 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 சேர்ப்பார். வேதம் சொல்லுகிறது, 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் ஆண்டவர் விலையோட சொன்னாங்க, பிரைஸ் டாகோட சொன்னாங்க. அது மாறாது. மனிதன் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், வார்த்தை மாறாது. வேதம் சொல்லுது, எலிசாவை கொண்டு சொன்னார், நாளை இந்நேரத்தில் அந்நேரத்தில் நடந்த அற்புதம் 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமைமா. உன் வாழ்க்கையில் கர்த்தர் நியாயம் செய்வாரா? நேரம் தவறாது. என் ஆண்டவர் பெர்ஃபெக்ட். சொன்னா செய்வாங்க. உனக்கான நேரம் வரும் வரைக்கும் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திரு. அவர் உன் பக்கமாய் சாய்ந்து உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார். வேதம் சொல்லுகிறது. 17வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பா இருக்க கட்டளையிட்டு இருந்தார். அர்த்தம் என்ன தெரியுமா? நாளைக்கு நீ உயிரோட இருக்கிறியா? பார்க்கறதுக்கு அநேக கண்கள் காத்து கொண்டு இருக்கும், அநேக கரங்கள் உன்னை பட்சிப்பதற்காக எழும்பி இருக்கும். ஆனால் வந்தது ஆண்டவர் என்பதை அறியாமல் எவ்வளவு சாதாரணமா இருக்கிறான். ஆனா ஏசப்பா சொல்லியிருக்காங்கல்ல, நான் இன்று முதல் சொல்லுங்க, இன்னையிலிருந்து என் பொறுப்பு யாரோடது? பரலோகத்தினுடையது. சொல்லுங்க, என் பொறுப்பு யாருடையது? சிலர் சொல்லுவாங்க என் கணவனுடையது, என் மனைவியுடையது, இது உலகத்துல. ஆனா மொத்தத்தில் நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். தமது கரத்தின் நிழலால் அவர் என்னை மறைத்து வைத்திருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு அநேகர் என்னை மாறிக்கொண்டு போக வேண்டும் என்று நினைத்த இடத்தில் என் ஆண்டவர் என்னை மாறி எடுத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, விசாரிப்பா இருக்க கட்டளையிட்டு இருந்தான். எந்த இடத்தில் ஆசீர்வாதம் இருந்ததோ
அங்கே கர்த்தர் சத்துருவுக்கு முடிவுரை எழுதினார். எந்த தூக்கு மரத்துல மொர்தெகாயை தூக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் நினைத்தாரோ, இன்றைக்கு ஆமேனாய் உள்ளே உட்கார்ந்திருக்கிற மொர்தெகாயை அதே தூக்கு மரத்துல உன் கண்கள் பார்த்த என் ஆண்டவர் ஆமானை தூக்கி தொங்க விடுவார். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி எப்படி நெருங்கி. அப்ப இந்த காரியம் யாரால் வந்தது? என் பிள்ளையை பார்த்து கையை தூக்குவாய் என்றார், என் பிள்ளையை பார்த்து ஏதாவது பேசுவாய் என்றால் பரலோகம் சும்மா இருக்காது, தூதர்களை அனுப்புவார், அவரே இறங்கி வருவார். யாத்திராகமம் 14:14 பேர்சபா சபைக்கு வந்த பிள்ளைகளுக்கு தெரியும் 40 நாளின் மகத்துவம். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அவருக்கு பேச தெரியாது, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, நாங்க பேசினா அவங்க பேச மாட்டாங்க. எஸ், கர்த்தர் உனக்கு மௌனமா இருக்கிற நாட்களை தந்திருக்கிறார் என்றால் தேங்க்யூன்னு சொல்லுங்க. உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. கர்த்தர் உனக்கான ஒரு நாளை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவனை நெருங்கி மிதித்ததினாலே கர்த்தரை மதிக்கவில்லை என்றால் மிதிக்கப்படுவார். சொல்லுங்க பாப்பா கூட சேர்ந்து, ஆண்டவரை நான் மதிக்கவில்லை என்றால் உலகத்தில் மிதிக்கப்படுவேன், கர்த்தரை மதிப்பேன் என்றால் பரலோகத்திலே நான் இன்னும் அதிகமாய் மதிக்கப்படுவேன். வேதம் சொல்லுகிறது, ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே உன்னோடு போராடினவர்களை காண மாட்டாய் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை மறுபடியும் பாட வருவதற்கு முன்பாய் எரிகோ உனக்கு முன்பாய் கீழே விழுந்து இருக்கும். 18வது வசனத்தில் 2வது பகுதியை வாசிக்க ஆண்டவர் 2வது கன்ஃபர்மேஷனை கொடுத்து அதோட ஆண்டவர் முடிச்சிருக்கணும். வேதம் எதையும் மிகைப்படுத்தாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, 5000 புருஷர்கள் வந்தார்கள், அவ்வளவுதான், வேதம் நிறுத்திடுச்சு. ஏன்னா ஆண்டவர் செய்த மகத்துவங்களை எழுதினால் வேதம் கொண்டாது. ஆனால் இந்த காரியத்தை அவர் மறுபடியும் பேசுகிறார் பாருங்க. 18வது வசனத்தின் 2ஆம் பகுதி, நாளையின் நேரத்திலே சமாரியாவின் ஒலிமுக வாசலில் நிற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின்படியே. ஏசப்பா தன்னுடைய பிள்ளைய வெறுமையா விட மாட்டாங்க, பேச வச்சுக்கிட்டே இருப்பாங்க. 1வது வசனத்தில் பேசினார், முன்பான வசனத்தில் பேசுகிறார், 18வது வசனத்தில் பேசுகிறார், 19ஆம் வசனத்தில் 2ஆம் பகுதி, இவன் இதோ ஒரு கண்களால் அதை காண்பாய், ஆனால் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அப்பா அம்மா கிட்ட ஏன் வார்த்தைகளை வாங்கக்கூடாதுன்னு சொல்றோம் தெரியுமா? ஆசீர்வாதத்தை வாங்கணும். கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆவிக்குரிய பிள்ளைகளை, உங்கள் பெற்றோரை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறீங்க? நான் என்ன பெருசா பார்க்கணும்னு சொல்லல, கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறபடியால் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய கனமான ஊழியத்திற்கு ஒருவனாலும் தானாய் வர முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என் அழைப்பு என்ன? ஒரு நாள் 2 நாள் ஆண்டவர் பலிபீடத்தில் நிறுத்தல, 14-15 ஆண்டுகள் சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், நிற்க வைத்திருக்கிறார் என்றால் சாமுவேல் தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா வரைக்கும் கர்த்தர் பேச வைப்பார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 20வது வசனத்தை வாசிங்க. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. இன்றைக்கு திருச்சபையில தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நியாயம் செய்வார் என்று சொன்ன வார்த்தையின்படி உனக்காய் பேச, உனக்காய் நிற்க, உனக்காய் காரியங்களை செய்ய உனக்குள் ஒருவர் புறப்பட்டு விட்டார். அவரை ஒருவராலும் நிறுத்த முடியாது. உனக்கு அவர் நிச்சயம் நியாயம் செய்வார். இப்போ வாசிங்க யோசுவா 21வது அதிகாரம், யோசுவா 21வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. யோசுவா, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு. இப்ப கிரேஸ் அதை எப்படி படிக்கணும்னா, கர்த்தர் கிரேஸ் குடும்பத்துக்கு. ஒவ்வொருத்தரும் பைபிள் இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க பார்ப்போம். யோசுவா 21:45. உங்க குடும்பத்தை போட்டு அதை சொல்லுங்க. கர்த்தர் ஜென்சன் குடும்பத்திற்கு. உங்க குடும்பத்தை போட்டு படிக்க பார்ப்போம். சத்தமா வாசிங்க. கர்த்தர் குடும்பத்தாருக்கு
சொல்லி இருந்த என்ன வார்த்தை? கேட்கப்பட்டது எல்லாமே நல்ல வார்த்தைகள். நல் வார்த்தைகளில் எல்லாம் ஏசப்பா சொல்றது தவறவே தவறாது. பாஸ்டர் சொல்றது தவறும். பாஸ்டர் மனிதன் தான். ஆனால் ஆண்டவர் மனிதனை படைத்த தேவாதி தேவன். அவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இப்ப சபையாய் சொல்லுங்க, எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. நிறைவேறாமல் கர்த்தர் வந்து கல்லறையை பார்க்க அனுமதிக்க மாட்டார். நீ கல்லறைக்குள் இருந்தாலும் லாசருவே வெளியே வா என்று சொல்லி உனக்கு உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேற்றின பின்புதான் கர்த்தர் மரணத்தை பார்க்க வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 29ஆம் அதிகாரம், உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். மறைவானவைகள், அது தெரியாது, ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் வெளிப்படுத்துவார். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். வெளிப்படுத்த இன்னைக்கு ஆண்டவர் எதை வெளிப்படுத்தினார்? நிச்சயம் நியாயம் செய்வார். வெளிப்படுத்தினாரா இல்லையா? கர்த்தர் நிச்சயம் நியாயம் செய்வார். வெளிப்படுத்தப்பட்டவை யாருக்குன்னு பாருங்க. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு சொல்லுங்க. வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பிரியமானவன், நீ கர்த்தருக்கு பிரியமானவன். அவர் சொல்லுகிறார் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கு சொல்லுங்க, என்றென்றைக்கும் உரியவைகள். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் தலைமுறை உன்னோடு நின்றாது. இன்னும் கர்த்தருடைய வருகை வருகிற வரைக்கும் கர்த்தரும் தலைமுறைகளை தொடர வைப்பார். கர்த்தருடைய வேலைகளை செய்யணும், அது அவசரம். கர்த்தர் உன் சந்ததியில் இருந்து ராஜாக்களை எழும்ப பண்ணுவார், ஆசாரியர்களை எழும்ப பண்ணுவார், உலகத்தை கலக்குகிற நட்சத்திரங்களை எழும்ப பண்ணுவார். முடிஞ்சு போச்சுன்னு சொல்லாத. இனிதான் என் வாழ்க்கையை கர்த்தர் துவங்கி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, உலக முடிவுரை எழுதின இடத்துல கர்த்தர் உனக்கு தொடக்க உரையை இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறார். நீ தனித்தவன் அல்ல, உன்னோடு பரலோகம் இருக்கிறது. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, உடையாத, கலங்காத. கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். அப்படியே இருந்த இடத்துல ஒரு 2 நிமிடம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதித்து நம்முடைய பக்கத்தை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, எழுந்து நில்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். எல்லாரும் எழுந்து நின்று அப்பான்னு சொல்லி உங்க இடது கையை நெஞ்சில வச்சுட்டு வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, அப்பா, பரத்திற்கும் உமக்கும் விரோதமாய் நான் பாவம் செய்திருப்பேன் என்றார். என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தந்த இந்த நேரத்தை வீணடிச்சிடாதீங்க, பெரிய செய்திடாதீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு சாட்சிகளாய் மாறிடாதீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்தை அசைக்கப்படாதீங்க. தேவ பிள்ளைகள் எழுந்து வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா, நான் நானாக வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உங்களை பார்க்க வந்திருக்கிறப்பா. அப்பா, உங்களை விட்டு நான் போக மாட்டேன்ப்பா. ஆண்டவரே, அப்பா, நீர் எனக்காக கொடுத்த வார்த்தைகள் எனக்குரியது, எனக்குரியது. ஆண்டவரே, கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார்கள். வேதத்தில் மேல கீழே இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை வாசிச்சு பாருங்க. கர்த்தர் எத்தனை நன்மைகளை உங்களுக்கு தந்தார் என்று சொல்லி ஈசப்பாவுங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஈசப்பாவுங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அப்பா, என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே. உன்னை நேசிக்க யாருமில்லையா? இயேசு உன்னை நேசிக்கிறார். உன்னை நேசிக்க யாருமில்லையா? இயேசு உன்னை நேசிக்கிறார். உன் கண்ணீரிலே இயேசுநாதர் மாறாதவர், மாறாதவர். உன் கண்ணீரிலே இயேசுநாதர் மாறாதவர், 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 மாறாதவர்.
யாரும் இல்லை என்று சொல்லாது, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் தமது இரத்தத்தை தமது சரீரத்தை உனக்கு கொடுக்க வந்திருக்கிறார். உன்னை பரிசுத்தப்படுத்தி அவரது திருவிருந்துக்காக ஆயத்தப்படுவோம். அப்பா, என் பிள்ளைகளோடு கர்த்தர் வழி நடத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.